இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார், நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலே என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன், கௌரி கிஷன், நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க வேறு இவங்க வேறுன்னாங்க. வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார், அவர் வந்து தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி இப்போ படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வைப்பார், நடிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்ப்பார், ஏன்னா கண்டினியூட்டி தப்பாக இருக்குது, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான், டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா, அப்பளம் வைக்கலையா அப்படின்னு அதுலேயும் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் தலையிடுவார். ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காக கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ, அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரவான் வந்துருச்சா, அசிஸ்டண்ட்டுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா, சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு அவ்வளோ மெனக்கட்டார். அதாவது ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் கதாநாயகி இருமா பேரை எழுதி வச்சேன், துவிவிகா. நான் துவிவிகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, கனகா இருக்காங்க, பூமிகா இருக்காங்க. இப்படி வரிசையில் இந்த துவிவிகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு. அவங்க தலையில் கை வச்சதை பார்த்தா பேர் மாற்றி சொல்லிட்டேனா, துவிவிகா அந்த துவிவிகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கூட பாருங்கள், நான் தமிழன், அவங்க வந்து மலையாளி. ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது, தமிழனாக இருந்து எனக்கு அந்த துவிவிகா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம், பூமிகா மேடம், கனகா மேடம் இவங்கெல்லாம் விட்டு அடுத்த நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க. சரிங்களா? மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அதுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறையா இடத்துல வந்து நான் அவ்வளோவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன், நான் உண்டு என் வேலை ஒன்றா இருப்பேன். இயக்குனருக்கு தெரியும், உண்மைதான்ப்பா, டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும். ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாட்டில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும், அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும். 2-3 ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி அடித்தாங்க. நான் மேடம்கிட்ட போய் சொன்னேன், அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா, நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது, முடியெல்லாம் பிச்சுக்கின்னு வந்துடுதுமா, அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சார், நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன் அப்படின்னா. டேரக்டர் ஆக்ஷன் சொன்னோன்னா கொப்ப மோளை ஓங்கி ஒரே அடி, இந்த செயின்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்சு. உண்மையிலே அப்போ அசிஸ்டண்ட்லாம் போய் தேடணும் அந்த செயினை, அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள? அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கண்டினியூட்டி இருந்துச்சு. அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன். அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன். அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல, ஆனால் சீரியஸ் இது நடந்தது. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள், ஹீரோ, செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ், இவங்களை தவிர மூணாவதாக ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அது யாருனாக்கா நாய். இதில் ஃபோட்டோவில் போட காணும். அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் கூட தான் ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், அந்த நைட் எஃபெக்ட்ஸின்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கலை, நாயும் நடிச்சிருக்கு, நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பக்கத்துணையாக இருந்த மேனேஜர் சந்துரு சார், அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் மொத்த செட்டு வேலை செய்கிறவங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்துரு சார், அவரோட அசிஸ்டன்ட் சீனு சார், எல்லாருமே
எவ்வளோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க. சந்துரு சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, சீனு சார் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, மனமார்ந்த நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதில் வந்து நம்ம ரஜினி கிஷன் அவர்களுடைய மகன் சின்மய் அவர்களும் ரொம்ப பொறுப்போடு அக்கறையோடு இருந்தாங்க. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வைரா, சுந்தரமாணிக்கம், ராகுல், பிரபு, காஸ்டியூம் பார்த்த பிரபு, ஏன்னா இது கூட ஞாபகம் இருக்குமானதில்லை, இது கூட இவங்க கம்பெனிலேருந்து திருடுனது தான், அது ஞாபகம் இருக்குமானதில்லை. அன்றைக்கி கண்டினியூட்டி அதோட இப்போ வரைக்கும் கையில் போட்டுட்ருக்கேன். ஒரு வைராகியம்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதே மாதிரி தங்கத்தில் வந்து நம்ம ரஜினி கிஷன் சார் எனக்கு ஒன்று வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு வைராகியத்தில் இருக்கேன். நான் கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டு சார், கண்டிப்பாக ஹிட்டு. நீங்கள் வாங்கி தராட்டி உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அடுத்த படத்தில் என்னை நீங்கள் ஹீரோ ஆக்கும்போது. சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.